ஆஸ் எ சேல்ஸ் ரெப்பாக நான் வந்து நிறைய கற்றுட்டு வரேன். அண்ட் எப்படி ரேப்போர்ட் பண்ணணும், ரேப்போர்ட்டுக்கு என்னென்ன மெயின் திங்ஸ் தேவை, ரேப்போர்ட் எடுத்து என்ன வருதுன்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங்லேருந்து எப்படி ட்ரான்ஸ்லேஷன் நம்ம கொண்டு வரணும், ட்ரான்ஸ்லேஷனாக ஒரு நங்கூரத்தை போகிற மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் எடுத்துன்னு வந்து நம்ம எப்படி நம்ம வந்து அந்த வேர்ட் ஆஃப் குவாலிட்டியை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம், நம்ம ப்ராடக்ட்டை எப்படி நம்ம வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ண போகிறோம், அதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கணும். அதுக்கு நிறைய இந்த ஹிந்திக்காரனுங்க சேனல்லாம் பாருங்கள், இமான் ஷாகரன் சேனல் இருக்குது, அவங்களாம் நிறைய சஜஸ்ட் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் பாருங்கள். அண்ட் டே பை டே எப்படி பிச் முதல்ல நம்ம ஒரு சேல்ஸ் ரெப்பாக போகும்போது நம்ம நல்லா அனலைஸ் பண்ணோம், அது ப்ராடக்ட் பற்றி அனலைஸ் பண்ணோம். அது வந்து எப்படி கஸ்டமருக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து அது வந்து சால்வ் பண்ண போகுது, அவங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகுது, அவங்க லைஃப்பில் எப்படி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண போகுது, அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே அவங்கக்கிட்ட பேசும்போது நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு இது பிச் பண்ணணும். ஓகேங்களா? பிச்சுக்கு அப்புறம் கமிட்டிங் பேஸ் வரணும். கமிட்டிங் பேஸ்னால் ஒரு பிடி மாதிரி அவங்கள வந்து நம்மளோட ப்ராடக்ட் உள்ள இழுத்துன்னு வரணும். ஓகேங்களா? இழுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணணும். லாஸ்ட்டாக தான் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் பண்ண முடியும். அவங்க என்னென்ன அப்ஜெக்ஷன் சொல்கிறாங்க, லைக் என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக் டிசைன் சர்வீசஸ் பண்ணுறோம், கோர்ஸ் சேல் பண்ணுறோம். அதில் வந்து நிறைய என்ன வரும்னா கோர்ஸு பை பண்ணுறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேர் லேப்டாப் இல்லை, இப்போ ஃபினான்ஷியலாக ப்ராப்ளமாக இருக்கா, நிறைய இந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ்லாம் நிறைய வரும். நான் வந்து இன்னும் அந்த 7 days சேலஞ்சே பார்க்கல, இதை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட இதை பேசுகிறேன்னுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள ஃபாலோ அப் பண்ணணும். டே பை டே ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்க வந்து நம்ம என்கேஜாக இருப்பாங்க. ஃபாலோ அப்ஸ்ன்றது மொத்தம் 5-6 ஸ்டெப் இருக்குது. மொத்தம் 6 ஸ்டெப் இருக்குது. 6 ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து க்ளோஸ் டீல் ஆகும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து நாட் க்ளோஸ்டாக ஆகிடும். ஓகேங்களா? எப்போயுமே நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணக்கூடாது, அதோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுதான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவான ஒரு நல்ல ஒரு ஜாப். அண்டு சேல்ஸ் ரெப்புன்றதும் வேர்ல்டு வைடாக இருக்குது. எனிதிங் டு எனி ஒன், எனிதிங் டு செல் எனி ஒன், மாதிரி நம்ம எதை தந்தாலும் நம்ம வந்து விற்கிற அளவுக்கு நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அண்ட் டே பை டே லேர்னிங் ஆஃப் இங்கிலீஷ் இஸ் வெரி குட். And all of you learning the English as well as you will get the more results as in your life, and definitely you will get the more valuable things on your life, and day by day you will strive to achieve the number of struggles in our life. Okay, thank you for watching this video, and thank you for being here, and thank you. I am Gokul. Bye bye.